வாழ்த்துக்கள். இன்னைக்கு அன்னைய தின வாழ்த்துக்கள் எப்படி போயிட்டு இருக்கு? எப்படி போயிட்டு இருக்கா அன்னைய தின வாழ்த்துக்கள்? சந்தோஷமா போயிட்டு இருக்கா? ஜாலியா போயிட்டு இருக்கா? விளங்கல. ஓகே, உங்களுக்காக போ வந்துட்டு நாங்க வந்து குயின்ஸ் பஸ்ல வந்திருக்கோம். உங்களுக்காக போ கிஃப்ட்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, நாங்க குயின்ஸ் பஸ்ல வந்திருக்கோம். உங்களுக்காக கிஃப்ட் தான் கொண்டு வந்திருக்காங்க. போற கிஃப்ட்லாம் கொடுத்து அனுப்பி இருக்காங்க. வாங்கிக்கிறீங்களா? இதோ உங்ககிட்ட வாங்கிக்கிறீங்களா ஜமாலா? ஓகே, வாங்கிக்கங்க. ஓகே, பர்சனல் பிடிச்சிருக்கா? உங்களுக்கு கிஃப்ட் பிடிச்சிருக்கா? பர்சனல் பிடிச்சிருக்கா? ஓகே, யார் இந்த சர்ப்ரைஸ் உங்களுக்காக குயின்ஸ் பஸ் யூஸ் பண்ணி இந்த கிஃப்ட் யார் உங்களுக்காக இந்த பர்சனல் கொடுத்துப்பா அப்படின்னு கேட்டா யாரா இருக்கும்? யாரு? அது யார் மாதிரி? இல்லையா, அந்த பேர் இல்லையா? தெரியல, நீங்க சொன்ன யாரா இருக்கும் சொல்லுங்க. யாரா இருக்கும்? வேற யாரா இருக்கும் சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க. இன்னைக்கு அன்னையர் தினம் வேற. யாரா இருக்கும்? வேற யாரா இருக்கும்? ரெண்டு மகள் உங்களுக்கு. பேர் சொல்லுங்க. பேர் சொல்லுங்க. யாரு? பிரவீனா. பிரவீனாவும் இல்லைன்னு சொன்னா யார் சொல்லுவீங்க? அவங்க இல்லைன்னு சொன்னா அது யாரு? மகதான். எத்தனை பிள்ளைங்க உங்களுக்கு? 8 பேர். 8 பேர்ல ஒருத்தவங்க தான் இந்த சர்ப்ரைஸ் உங்களுக்கு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா இப்ப யோசிக்க சொல்லக்கூடாது. சரியா சொல்லணும். யாரா இருக்கும்? எங்க அம்மா எப்போதும் சந்தோஷமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். எங்க அம்மாக்கு நினைச்சது எல்லாத்தையும் நான் செய்யணும். எங்க அம்மா என்ன நினைக்கிறாங்களோ அது எல்லாத்தையும் என்னால செய்ய முடியணும் அப்படின்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எதுவா இருந்தாலும் எங்க அம்மாக்கு கிடைக்கணும். ஏன்னா நாங்க எதுவா இருந்தாலும் எங்க அம்மா எங்களுக்கு கிடைக்கிறதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க, செய்வாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க வாழ்த்து சொல்லியிருக்காங்க. ஹாப்பி மதர்ஸ் டே அம்மா, சந்தோஷமா இருக்குமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரா இருக்கும்? பிரவீனா. பிரவீனா. பிரவீனா ஓ நிஷா அவங்க பேர் தானா? எத்தனை மக அவங்க? கடைசி பிள்ளைங்களா? அவங்க தான் இந்த சர்ப்ரைஸ் உங்களுக்காக அனுப்புறது. சந்தோஷமா உங்களுக்கு? எதிர்பார்த்தீங்களா இன்னைக்கு இந்த மாதிரி மக கிட்ட இருந்து பிரவீனா கிட்ட இருந்து உங்களுக்காக சர்ப்ரைஸ் வரும் மாதிரி அண்ணே இருக்குன்னு எதிர்பார்க்கலனாலும் இன்னைக்கு செய்ய வேண்டியது எல்லாம் பிள்ளைகளோட கடமை. கண்டிப்பா செஞ்சே ஆகணும். இப்போ அம்மாக்கெல்லாம் வந்து செஞ்சு ஆகணும். அம்மா கௌரவிக்கிற நாள், அம்மா சந்தோஷப்படுத்த வேண்டிய நாள். எல்லா வீட்டுக்கும் சர்ப்ரைஸ் வரப்ப நமக்கு வரல கவலையா இருக்குமா இல்லையா? அந்த கவலை எங்க அம்மா வந்து அனுபவிக்க கூடாது அப்படின்றதுக்காக அந்த கிஃப்ட்லாம் உங்களுக்கு சூஸ் பண்ணி அனுப்பியிருக்காங்க. சந்தோஷமா? இது மட்டும் இல்ல, உங்களுக்காக கேசி கூட கொடுத்து அனுப்பியிருக்காங்க. உங்களுக்கு பிடிக்குமா கேசி? பிடிக்கும். சந்தோஷமா சாப்பிடுங்க. இப்போ உங்க அன்பான மகள் நிஷா பிரவீனாக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? வேணாமா சொல்றீங்க? நன்றி சொல்லக்கூடாது. அம்மா நன்றி சொல்ல ஆரம்பிச்சா நம்ம வந்து நீங்க சொல்ல அவங்களுக்கு என்ன சுமையை ஏத்திட்டு போகும். அம்மா இல்லையா? அம்மா வந்து நன்றி சொல்லவே கூடாது பிள்ளைங்களுக்கு. உங்களோட அன்பும் ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு வேணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட அன்பும் ஆசீர்வாதம் நீங்க கொடுத்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா. ஓகே, திரும்ப நாங்க பேசி பத்தி உங்களுக்கு அன்னைய தினம் சொல்லிக்கிறோமா? நன்றி. தேங்க்யூ.